25 வயதில் டிகிரி முடிக்கணும், 30 வயதில் கல்யாணம் கட்டணும், 35 வயதில் கார் ஒன்று எடுத்து சின்னதாக வச்சு வீடு ஒன்று கட்டி செட்டில் ஆகிருக்கணும். இது மனிதர்களுக்கு போட்டுக்கிட்ட ஒரு டைம் டேபிள். சில நபர்களால் 25 வயதில் டிகிரி, 30 வயதில் கல்யாணம், 35 வயதில் செட்டில்மெண்ட், இது சாத்தியம். அதையே இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயதில் அச்சீவ் பண்ணிக்க முடியாமல் போனவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி போகிறவங்க லைஃபே முடிஞ்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இதுக்கு மேலே போக முடியாது, இல்லைன்னா நான் நினச்ச டைமில் எதுவும் ஆகலை, என் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி எண்ணுவாங்க. அப்படி என்றவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நாங்கள் எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருப்போம். எனக்கு கிடைக்கக்கூடிய பேப்பர் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கிறதும் கிடைக்கும், என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் தெரியுமென்னு சொன்னால் நானும் ஒரே ஆன்சரை தான் எழுதுவோம், என்னுடைய ஃப்ரெண்டும் ஒரே ஆன்சரை தான் எழுதுவோம். எக்ஸாம் பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணும் போதும் எனக்கும் ஒரே மார்க்ஸ் தான் போடுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் ஒரே மார்க்ஸ், அதாவது ஒரே ரூலில் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதையே நம்மளுடைய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் நம்ம காலேஜ் கொஷின் பேப்பரோ செமஸ்டர் பேப்பரோ மாதிரி கிடையாது. எனக்கு கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பர் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பர், ஒருவேளை எனக்கு கிடைக்கக்கூடியதை விடவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பெரியதாக இருக்கலாம், கேள்விகள் கூடுனதாக இருக்கலாம், கஷ்டமான கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய கொஷின் பேப்பர் என்னுடைய கொஷின் பேப்பரை விட கஷ்டமானது. உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய பர்சனுடைய கொஷின் பேப்பரோட கஷ்டமானது. அதை முதல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய பர்சன் 25 வயதில் டிகிரி முடித்து 30 வயதில் கல்யாணம் கட்டி 35 வயதில் செட்டில் ஆகி இருக்கலாம். அதுக்கான ரீசன் அவருடைய பேக்ரவுண்ட் டிஃபரன்ஸ் ஆனது, உங்களுடைய பேக்ரவுண்ட் டிஃபிகல்ட் ஆனது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய கொஷின் பேப்பரை விட ஈஸியானது கிடையாது. அவருக்கு வந்திருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஈஸியாக அமைஞ்சிருக்கலாம், அதனால அவர் சக்ஸஸ் ஆகி இருக்கலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் 25 வயதில் டிகிரி எடுத்துட்டாங்களா, 30ல் கல்யாணம் கட்டிட்டாங்களா, அவருக்கு நடந்திருக்கக்கூடியதெல்லாம் ஈஸியாக அமைஞ்சிருக்கலாம். அம்மா அப்பா காசை யூஸ் பண்ணியிருக்கலாம், அண்ணா அக்காவுடைய காசுகளை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நாம் அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ரூபாயும் நீங்களா அயர்ன் பண்ணதா இருக்கலாம், நானா அயர்ன் பண்ணி படிச்சதா இருக்கலாம், அதனால வாழ்க்கை லேட்டா இருக்கலாம். ஸோ அதனால கம்பேர் பண்ணாதீங்க, லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய கொஷின் பேப்பர் அவனுடைய கொஷின் பேப்பரை விடவும் கஷ்டமானது. வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய கொஷின் பேப்பர் அவனுடைய கொஷின் பேப்பரை விடவும் கஷ்டமானது. இன்னைக்கு ஒருத்தங்க 25 வயதுல டிகிரி எடுத்து 30 வயதுல கல்யாணம் கட்டி இருக்கலாம். பட் அதையே 35 வயதாக கூடிய நேரத்தில் டிவோர்ஸ் ஆகவும் கூடும். நீங்க 35 வயசுல கல்யாணம் கட்டுவீங்க, இறைக்கும் வரைக்கும் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்வீங்க. இன்னைக்கு ஒருத்தங்க 30 வயதுல லைஃப்ல செட்டில் ஆகிருக்கலாம், பட் அவர் 40 வயதுல இறந்து போகலாம். நீங்க 40 வயதுல தான் செட்டில் ஆகிறீங்க, பட் நீங்க 80 வயது வரைக்கும் வாழலாம். ஸோ இதை மனசுல வச்சுக்கிங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஏஜ் தடையே கிடையாது. காலம் போயிடுச்சா, போன காலத்தை விட்டுடுங்க, திரும்ப பார்க்காதீங்க. முன்னால வரக்கூடிய உங்களுக்கு இதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு சரியான நேரத்துல சரியான ஆன்சரை எழுதுறதுக்கான முயற்சியை மாத்திரம் நாங்க கையாளணும். அதுல மாத்திரம் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். யாரு எவன் கூட எப்படி நம்மளை கம்பேர் பண்ணாலும் நீங்க யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நாளைக்கு அவன் இருப்பானா நான் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இதனால் இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.